ஒரே அந்த டைலாக் சமைக்கல வான் மாத்தி பண்ணணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க லைக்க போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லாமே உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துரும். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா லைவ்ல சபரி வந்து ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ண போறேன்ற மாதிரி கனியை கூப்பிடுறாரு. ஆக்சுவலா கனிக்கு இப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இல்ல. அதாவது திவாகர் வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு ரீல்ஸ் பண்ணும்போது அக்காக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஆனா இப்ப சபரி பேர் பாடியோட இருக்கிறத பார்க்கும்போது அக்காக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்ல. சபரி, நீ பாட்டுக்கு போய் குளிப்பா, இப்ப வேணான்ற மாதிரி தான் நான் சொல்லணும். ஆனா நம்ம கனி அக்கா இருக்காங்கல்ல, ஓகே சீனை ரீக்ரியேட் பண்ணலான்ற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. என்ன சீனை தெரியுமா ரீக்ரியேட் பண்ண போறாங்களா? புன்னகை மன்னன் படத்துல வந்து கமல்ஹாசனும் ரேகாவும் மேல இருந்து குதிப்பாங்க. அல்ல ரேகா இறந்து போயிடுவாங்க, கமல்ஹாசன் தப்பிச்சிருவாரு. அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண போறாங்களாம். எங்க யோசிச்சு பாருங்க, அக்கா தம்பினே வைங்களேன், அக்கா தம்பி ரீக்ரியேட் பண்ற சீனாங்க இது. திவாகருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஆயிருச்சு? இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த சீனை ரீக்ரியேட் பண்ணோம்? லாஜிக்கா கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, திவாகர் பேர் பாடியோட பண்ணது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுல, எனக்குன்ட்டு இல்ல, இங்க இருக்க லேடிஸ்க்குலாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சார், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது நியாயம் தான். யாரா இருந்தாலும் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், அப்படி பண்ணக்கூடாது தான். ஆனா இந்த இடத்துல இப்ப சபரி இந்த கெட்டப்ல இருக்கும்போது நார்மல், அதாவது பனியன் போட்டிருந்தா கூட பரவாயில்லங்க, அவர் பாருங்க பேர் பாடியோட இருக்காரு. அப்ப வந்து அவர் புன்னகை மன்னன் சீன் பண்ணலாம்னு சொல்றாரு. புன்னகை மன்னன் சீனை ஞாபகம் இருக்குமான்னு உங்களுக்கு தெரியல, நான் ஞாபகப்படுத்துறேன். ஆக்சுவலா 2 பேர் தற்கொலை பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாங்கல்ல, ஏன்னா சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில், அதனால தற்கொலை பண்ற முடிவு எடுப்பாங்க. அப்படி முடிவெடுக்கும் போது அந்த சீன்ல கமல்ஹாசன் கிஸ் பண்ணுவாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க, கமல்ஹாசன் கிஸ் பண்ணுவாரு. அந்த சீனை ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்றதே தப்பா இல்லையா? கண்டிப்பா அவங்க கிஸ் பண்ற சீன் பண்ண போறது இல்ல, டைலாக் மட்டும் பேசிட்டு குதிக்க தான் போறாங்க. ஆனா அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணலான்னு சபரி கூப்பிடுறாருன்னா இவங்களுக்கு எங்கெங்க போச்சு அறிவு? டே சபரி, அதெல்லாம் வேணாண்டா, நீ போய் குளி அப்படின்னு சொல்லிட்டா என்னங்க? அதை விட்டுட்டு ரீக்ரியேட் பண்ணலான்ற மாதிரி போறாங்க. அவன் வந்து கண்ணத்தெல்லாம் பிடிச்சி வந்து அந்த டைலாக் எல்லாம் கொஞ்சம் கமல்ஹாசன் மாடுலேஷன்ல பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா கமல்ஹாசனுக்கே அதுல ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேகா ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க, நான் அப்ப மைனருங்க, கமல்ஹாசன் சீன் படி வந்து கிஸ் பண்ற மாதிரியே இல்ல, சட்டுன்னு அவர் லிப்லாக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ரேகா ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. அது ரிலேட்டடா கமல்ஹாசனை போட்டு எல்லாரும் அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. நான் சொல்றது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த சீனை பண்ணலான்னு இவன் மனசாட்சி இல்லாம கூப்பிடுறாங்க. சரி, இவன் தான் அந்த சீனை பத்திலாம் யோசிக்கல, கனியாவது யோசிச்சு என்னடா இதெல்லாம் வேணாண்டா போய் குளின்னு சொல்லியிருக்கலாம்ல. இவன் கூப்பிட்டதும் தப்பு, இவங்க பண்றேன்னு வந்ததும் தப்பு. அவங்க குதிக்க மாட்டாங்க. அதாவது இந்த இதுல வந்து கனி நான் குதிக்க மாட்டேன்ட்டாங்க, மைக்கெல்லாம் போட்டிருக்காங்க, நான் குதிக்கலாம் மாட்டேன், நீ குதி. அதாவது அந்த டைலாக் பேசுற வரைக்கும் 2 பேருமே பேசுறாங்க. அதுக்கப்புறம் சபரி மட்டும் குதிக்கிறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு தப்பாக தான் தெரிஞ்சது. 2 பேருமே நல்லா மெச்சூரானவங்க, கொஞ்சம் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், தேவையில்லாத விஷயம். கனி, அதாவது யோசிச்சு பாருங்க, நான் அப்பயே சொன்னேன், திவாகர் டிஷர்ட் ட்ரெஸ்ஸை கலட்டுறது தான் இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, மற்றவங்க ட்ரெஸ்ஸை கலட்டுறது இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லைன்ட்டு. விஜய் சேதுபதியே சூப்பராக கேட்டிருப்பாரு, எங்க எண்ணெய் தேய்க்கிறதுக்கு எல்லாருமே ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க, அது பிரச்சனையா இல்லையா? அதே மாதிரி இந்த எஃப்ஜே பனியனோட தான் சுத்திட்டு இருக்கான், அது உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? நான் அப்பயே சூப்பராக கேட்டாரு. ஸோ இந்த வாட்டி கனி பாருங்க தப்பு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக தப்பு தான். அவன் கண்ணத்தை, அதாவது அவங்களோட கண்ணத்தை பிடிச்சலாம் டைலாக் பேசுறான். நல்ல வேலைங்க அந்த கிஸ்ஸீனை மட்டும் இவங்க பண்ணல, அதை மட்டும் விட்டுட்டாங்க. இப்போ லைவ்ல இது நடந்துட்டு இருக்கு. அந்த சைடுல இருந்து வியானாவும் அமித்தும் பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் கண்டிப்பா சொல்லுங்க.